ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சுவையான எங்கட இலங்கையின் என்ன செய்ய போறோம்? கொம்பு பனிஸ் தான் செய்ய போறோம். இதை நாங்க சீடி பனிஸ்ன்னு சொல்லுவோம், கொம்பு பனிஸ்ன்னு சொல்லுவோம், அட்டப்பான்னு சொல்லுவோம். அப்படி நிறைய பேர்கள் இருக்கு தெரியுமா நண்பர்களே? யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா அட்டை பனிஸ்ன்னு சொல்லிக்கணும், அட்டப்பான்னு சொல்லுவோம், கொம்பு பனிஸ்ன்னு சொல்லுவோம், சீனி பனிஸ்ன்னு சொல்லுவோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு சுவையான கொம்பு பனி செய்யலாம். நான் அடுப்புலயும் வச்சு செஞ்சு காட்டுறேன், அவன்லயே வந்து செஞ்சு காட்டுறேன்னா வாங்க கடகம் செய்யலாம். இப்ப பண்ணுக்கு மா குழச்சி வைக்க போறோம். மா எடுத்திருக்கு. இந்த மா தான் நல்லா இருக்கு நண்பர்களே, பாத்தீங்களா? அதுக்கு முதல் இதுல நாங்க கீழ்ஸ்ற இதுல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கு ஈஸ்ட் 1 2 3 கரண்டி. ஓகே, இந்த சின்ன கரண்டியால இதோட சீனி சேர்க்கிறேன். இவ்வளவு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதை இப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வைப்போம், ஆக்டிவேட் ஆகட்டுக்கு. இங்கால மாவை அரிச்சு எடுப்போம். இப்ப உண்மைக்கு நண்பர்களே, இந்த கீல்ஸ் மா நல்லா இருக்கு. ஊர்ல நாங்க புட்டு சாப்பிடுவோம், அம்மாவோட இருக்கைக்குள்ள புட்டு சாப்பிட்டா வாசம் வரும், அந்த மாதிரி வாசங்களா இருக்குது. 1/2 கிலோ மா எடுக்க போறேன் இதுல. இப்ப இதை அரிச்சு எடுப்போம். எப்பயுமே என்ன செய்யறேன்டான்னு தயவு செய்து மாவை அரிச்சு பாவீங்க நண்பர்களே. இந்த காலத்துல நம்ப இயலாது, என்னென்ன கிடாக்குமாண்டு உள்ளுக்கு. என்ன பாத்தீங்களா? இது நல்லம்மா, எதுவுமே இல்லை, ஒரு பூச்சி புழுக்கள். பாத்தீங்களா? இப்ப இந்த மாவை இதுல சேர்ப்போம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இதோட ஆங்கர் பால் பவுடர் சேர்க்கிறேன். 1 2 3 4 கரண்டி. இப்ப இதை கலந்து விடுவோம். வாவ், இப்ப பாருங்க எப்படி ஆக்டிவேட் ஆயிட்டேன் டேஸ்ட். என்ன இனி இப்படி ஒரு பள்ளத்தை தோண்டி விட்டுட்டு எடுத்து ஊற்றுவோம். இப்ப இதை நல்லா கலந்து விடுவோம். இருக்கா, கலந்து விட்டுட்டு பிறகு காணாட்டிக்கு தண்ணியை ஊற்றி குழைக்கலாம். இதோட பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் இவ்வளவு சேர்த்துருக்கு. சேர்த்துட்டு அதையும் இருக்கா கலந்து விடுவோம். படிவா இந்த மாதிரி. இனி தண்ணியை விட்டு குழைச்சிருக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பார்த்து குழைச்சிருப்போம், ஒரேடியா விடாம. இப்ப இந்த மாதிரி குழைச்சிட்டு இங்கெல்லாம் சிலிக்கன் மெட்ல போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சமா பட்டர் சேர்த்து நல்லா குழைச்சிட்டு போகணும். சேர்த்துட்டு நல்ல வடிவா குழைச்செடுப்போம். எவ்வளவுக்கு குழைக்கிறோமோ அவ்வளவுக்கு பன் சூப்பரா வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. எவ்வளவுக்கு குழைக்கிறோமோ அவ்வளவுக்கு பன் சூப்பரா வரும். பாத்தீங்களா நண்பர்களே? இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. இனி இங்கால பவுல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் வடிவா அப்படியே எல்லா இடமும் பூசி விட்டுட்டு, அப்ப மா காயாது. இந்த காயாது மற்ற ஒட்டி பிடிக்காது. இந்த பன்னு நாங்க குழைச்சி வச்சிருக்கிற பன் மாக்கு மேலையும் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வடிவா எல்லா இடமும் கட்டி விடுவோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. இனி இதுல வைக்க வேண்டியதான். இனி இதை அப்படியே மூடி ஒரு 1 மணித்தியாலம் வெப்பம் நல்லா பொங்கி வரட்டுக்கும். இப்ப பாருங்க, மா குழைச்சு நாங்க 1 மணித்தியாலம் வச்சு நாங்க பாப்போமா. வாவ், பத்தியா தம்பி, சூப்பரா பொங்கி வந்திருக்கு. பாத்தீங்களா நண்பர்களே? நாங்க வெண்ணெய் பூசி விட்டது பாருங்க, ஒட்டாம வந்திருக்கு. அப்படியே இதை எடுத்து திருப்பியும் இருக்கா அப்படி குழாச்சி விடுவோம் ஒரு 2 செகண்ட். சரியா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி இப்படி இருக்கா எடுத்துட்டு
இதை நாங்கள் எங்களுக்கு தேவை சரி சமனா வெட்டி எடுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. சரியா? நீங்க நெருத்து கூட எடுக்கலாம். இது நாங்க வீட்டுக்கு செய்யறபடியா என்ன, நெருக்க எல்லாம் தேவையில்லை. இப்படியே வெட்டி எடுப்போம். இப்ப இந்த மாதிரி வெட்டியாச்சு. இனி ஒன்றொண்டா எடுத்து இப்படி உண்டை பிடிச்சு இதை வைப்பேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைப்பேன். இப்போ இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தாச்சு. மேலால எண்ணெய் கொஞ்சம் பூசி விடுவோம். இப்போ எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டேன்னு பாருங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மேல எண்ணெயும் பூசி வச்சாச்சு. 6, 7, 8, 9, 10, 12 வந்திருக்கேன் நம்பி. இது இருக்கட்டுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இங்கெல்லாம் சுகர் சிரப் காய்ச்ச போறேன். இதுக்கு மேலால பூசணும். அதுக்கு கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு சீனி சேர்க்கிறேன். அது பெருசா அந்த கஷ்டப்பட்டெல்லாம் காய்ச்சிட தேவையில்லை. லைட்டா அந்த இனிப்பு தன்மை வந்துச்சுன்னா போதும். இனி இது கொஞ்சம் சூடாட்டுக்கும். இது பாருங்க இப்படியே கிடந்து காய்ச்சி போடட்டுக்கும். அதுக்குள்ள இங்கெல்லாம் நாங்க பனிசை தட்டி எடுப்போமா. இப்ப நாங்க பண்ணை ரெடி பண்ணுவோம். கொஞ்சமா மா தூவி விட்டுட்டு இங்கெல்லாம் நாங்க குழச்சி வச்சிருக்க மாவில் ஒன்று எடுத்து மேல் பக்கத்தை அகலமா தேய்ச்சிடுவோம். கீழே நீட்டாமா இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி. அப்படியே மாவை தூவிட்டு பார்த்தீங்களா? இனி இதை நாங்கள் சுற்றி எடுப்போம். பாருங்க அமர்த்தி சுற்றணும். இப்படி இழுத்து பார்த்தீங்களா? இதில் ஒரு ஓட்டை விழுந்துச்சு. பரவாயில்லண்ணே. அதை நாங்கள் ஒட்டி விடணும். இல்லை இறுக்கி அமர்த்தி ஒட்டி விடணும். இப்படி இதை எடுத்து இதில் வச்சுக்கொள்வோம். இன்னொன்று செய்வோம் பாருங்க. கொஞ்சமாக மாவை தூவி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதுலேயும் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இந்த பக்கம் அகலமா, மேல் பக்கம் அகலமா தேய்ச்சிட்டு கீழ்ப்பக்கம் பாருங்க அப்படி இழுக்க வரும் தண்ட பாட்டில். இப்போ பாருங்க மற்றதையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. நாங்கள் மாவை தூவி தான் இப்படி இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. எண்ணெய் போடாதீங்க, எண்ணெய் போட்டு தூவாதீங்க. மாவை போட்டு இப்படி தூவினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இனிதான் மடிக்க வேண்டிய. இந்த மாதிரி பார்த்தீங்களா? அவ்வளோந்தான். வாவ், சூப்பராக இருக்கேன் தம்பி. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வைக்க வேண்டிய இதான் அட்டப்பான். அடுத்தது இன்னொன்றையும் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. சரி அன்றே பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு ஏன்னா திருப்பி இதை உருட்ட வேண்டியான அப்படியே. சரிங்களா? அவ்வளோந்தான். இதில் வைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறோமா. இப்போ பாருங்க சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு. நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு அந்த இந்த கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை. இப்படி இருந்தாலே போதும். இருக்கட்டும். இப்போ பாருங்க எல்லா கொம்பு பனிஸும் ரெடி. பார்த்தீங்களா? ஏன்னா இதுக்கு மேலால எண்ணெய் கொஞ்சம் பூசி விடுவோம். இந்த மாதிரி
வடிவா பூசி விடுவோம். இதெல்லாம் பாருங்க குட்டி குட்டி கொம்பு பனிஸ் என்ன கொஞ்சம் அதாவது எப்படி மரமணித்தியாலத்துல ஊதி வரைக்க கொஞ்சம் பெருசா வந்துடும். இப்ப எல்லாத்துக்கும் இப்படி எண்ணெய் போட்டு விட்டாச்சு. இப்படி ஒரு அரை மணித்தியாலம் இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகுதான் நான் இனிதான் அவன்ல வைக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க ஒரு 20 நிமிஷமா வச்சுனா நல்லா பொங்கி வந்திருக்கு திருப்பியும். இனி இதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா சுகர் சிரப் அது மேலால இப்படி பூசி விடுவோம். சுகர் சிரப் சீனி பானி சரியா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பூசி விடுவோம். இது பாருங்க, இது அடுப்புல வைக்க போறேன். பாருங்க குட்டியா வச்சது இப்படி பொங்கி வந்திருக்கு. இப்ப பாருங்க எல்லாத்துக்கும் பூசி விட்டாச்சு. இனி மேலால சீனி சேர்க்க போறேன். கணக்கு நான் ஆக கூட சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு கூட விருப்பம்னா கூட சேர்க்கலாம். இந்த கீழ் நுனிக்கு சேர்க்காம இந்த நடுவில் சேர்ப்போம். ப்ரௌன் சுகர் சேர்க்கிறேன், நீங்க ஒயிட் சுகர் வேணுமென்றாலும் சேர்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்களா. அந்த கூட சீனியும் போடலாம். எனக்கு அந்த கணக்கா போட்டா தான் பிடிக்கும். ஆக கூட இனிப்புண்டா நான் சாப்பிட மாட்டேன். இந்த சீனி கூடுதலா இருந்தேன் தம்பி, அது அந்த கை ஒட்டுற மாதிரி எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் நாங்க லைட்டா கணக்கா போடுவோம். இப்ப பாருங்க அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி வைக்க வேண்டியதான் அவன்ல பள்ளி சுற்று வச்சாச்சு. டெம்பரேச்சர் 200 வச்சிருக்கேன், 200. டைம் 25 நிமிஷம் வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தட்டு அவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் வித்தியாசமாகும். எனக்கு 25 நிமிஷம். இனி இதுலயும் வைப்பேன். அடுப்புல வைக்க போறேன். பாருங்க சூடு சூடு காட்டியாச்சு. வச்சுட்டு சுடு மூடி இதுவும் பாருங்க இந்த மீடியம் ஹீட்லாம் வச்சுக்கணும். ஆக கூட்டையில கணக்கா பார்ப்போம். அது 25 நிமிஷம். இது எப்படியும் ஒரு 30 நிமிஷமாவது பிடிக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கேன். கவனம் சுடும் சுடுவது போறோங்க. அது ஒன்று தாங்க இன்னொன்று. மற்றதை வச்சு விடுவோம். இங்க அடுப்புல வச்சதை பார்ப்போம். பாருங்க அதுவும் சூப்பரா வந்துட்டு. கொஞ்சம் ஆறணும்னு பார்ப்போமா. இங்க பாருங்க சட்டியான சூடா இருக்கு. ஆறட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க சுவையான கொம்பு பனிஸ் ரெடி. பாத்தீங்களா. இதை நாங்க கொம்பு பனிஸ் என்று சொல்லுவோம், அட்டப்பான் என்று சொல்லுவோம், சீனி பனிஸ் என்று கூட சொல்லுவோம். இது பாருங்க அடுப்புல வச்சது. பாருங்க சூப்பரா வந்திருக்கு அடுப்புல வச்சது. இது பாருங்க அவன்ல வச்சது. எனக்கு இப்படி முருகி இருந்தாதான் புட்டிக்கின்றே இந்த கொம்பு பனிஸ். என்ன இப்ப வாங்க சாப்பிடுவோமா. இங்க பாருங்க சூட்டோட பாருங்க எப்படி இருக்கு. நீங்க பாருங்க நம்மளே பின்பக்கம் எல்லாம் இல்லைங்களா, பஞ்சு மாதிரி எரியுது தம்பி. வேற லெவலுங்க இருங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு நண்பர்களே. அப்படி சொல்லுங்க தம்பிக்குங்க
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னா போய் சொல்றேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்மள எனக்கு இந்த உள்பான் தான் பிடிக்காது. என்ன தெரியாது, இந்த பஞ்சு மாதிரி இருக்கு, அது பிடிக்காது எனக்கு. அந்த மொறு மொறுன்னு இருக்கதான் பிடிக்கும். இன்னைக்கு செம்மையா இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா மிச்சமாயிட்டா ரஸ்க் போடுவீங்க, அது கூட நல்லா இருக்கும். மேல இனிப்பு சீனி அதை சேர்ந்து சாப்பிடுங்க. பாத்தீங்களா எப்படி எப்படி இருக்கு விடு அட்டைப்பானை சொல்லுவோம் இல்லாதாங்க. இது இல்லையா அட்டைப்பானை சொல்றது? அது சங்கிலி பானை. சுத்தி சுத்தி வர சங்கிலி பானை, அது நல்ல ஜீவனம். சூப்பரா இருக்கு. இது பாருங்க, அடுப்புல வச்சது. இப்படி சாஃப்டா இருக்கு பாருங்க. பாருங்க உள்ளுக்கெல்லாம் இப்படி அரைஞ்சிருக்குங்க. செம்மையா வந்திருக்கு. சூப்பரா இருக்குங்க மேடம். நீங்க அவன் இல்லையா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இப்படி அடுப்புல செஞ்சு பாருங்க. நல்லாவே வந்திருக்கு. அடுப்புல வச்சதும் சூப்பரா வந்திருக்கு, அவன்ல வச்சதும் வேற லெவலா வந்திருக்கு. இங்க பாருங்க, சுட சுட பிளேண்டி. எம்மா சுடுதுடா சரியா. சூப்பரா இருக்கு நண்பர்களே. இதை இதோட இப்படி தொட்டும் சாப்பிடலாம். நீங்க உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீ பாருங்க இப்படி பிளேண்டியில இப்படி தொட்டு போட்டு சாப்பிடலாம். பிளேண்டியில தொட்டு சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். நல்லா தொட்டு சாப்பிட, பிளேண்டியில தொட்டு சாப்பிட நல்லா இருக்கு நண்பர்களே. நல்லா கஞ்சியான செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இலங்கையின் சுவையான கொம்பு பனீஸ், அதுக்கு பிறகு சீனி பனீஸ், அட்டை பனீஸ் எல்லாம் சொல்லுவோம். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் இல்லையான்னு சொன்னா நீங்க அடுப்புல கூட இதே மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. நல்லா இருக்கு.